ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகின்றதான பொழுது, நிர்பந்தமான மனுஷன் நான் என்று அவர் தன்னுடைய உள்மன போராட்டத்தை உள்ளபடி அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். உள்ளான மனதில் தேவனுடைய பிரமாணங்களில் அவர் பிரியமாக காணப்பட்டாலும் தன்னுடைய அவயவங்கள் தன்னோடு கூட ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார். இதுதான் நமக்குள் இருக்கின்றதான உள்ளான பாவம் செய்வதற்கான நம்முடைய பலவீனம். இதுவே நம்முடைய சுயத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்த நம்முடைய பழைய மனித சுபாவமாய் காணப்படுகிறது. இதுவே இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டமாகவும் காணப்படுகிறது. நாம் தேவனை நேசிக்கின்றோம், தேவனை ஆராதிக்கின்றோம், அவரை வணங்குகிறோம், அவருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரை பிரியப்படுத்தவும் மிகவும் ஒவ்வொரு நாட்களும் வாஞ்சிக்கிறோம், பிரியமாகவும் காணப்படுகிறோம். ஆனால் அவ்வாறு நம்மால் செய்ய முடிவதில்லை. அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தவறிவிடுகிறோம். நம்முடைய பழைய மனுஷன் எங்கிருந்தோ கடந்து வந்து நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறான். ஆனால் நமக்குள் நாமே நம்முடைய அந்த அந்த செயல்களை குறித்து அநேக நேரத்தில் வேதனைப்பட்டு கண்ணீர் வடிப்பதுண்டு, மனம் வருந்துவதுண்டு. இங்கே பவுல் நம்மை போன்ற ஒருவர் தான். அவருக்கு இருந்ததான அந்த மன போராட்டம் நமக்கும் இல்லை என்று நம்மால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. அதே சமயம் அவருக்கே இந்த போராட்டம் இருந்தது என்றால் நமக்கு இருப்பதில் என்ன என்று நம்மை ஆறுதல்படுத்துவதும் தவறு. பவுல் ஜெயித்தார். நம் ஒவ்வொருவருத்தினாலும் நாட்கள் இந்த போராட்டத்தை நிச்சயமாக ஜெயிக்க முடியும். தன்னுடைய இந்த மறைவான ஆவிக்குரிய போராட்டம் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுதெல்லாம் தன்னை ஆண்டவர் எப்படி மீட்டு விடுதலையாக்கினார் என்பதை பவுல் ஆராய்ந்து பார்ப்பார். தன்னை பாவத்திலிருந்து மீட்டுக்கொண்டதான் அந்த பெரிதான வல்லமையை ஒவ்வொரு நாட்கள் அவர் சிந்திக்கிற போதெல்லாம் இந்த மாம்சத்தின் போராட்டத்தை அவரால் ஜெயிக்க முடிந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களும் பாவத்தினுடைய சோதனைகளும் ஆரம்பிக்கிறதோ, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொண்ட அந்த இடத்தை சற்று திரும்பி பார்க்க வேண்டும். அந்த நேரங்களில் அந்த மகத்தான வல்லமையை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த அந்த விடுதலையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் செய்வோமானால் அந்த மகத்தான வல்லமை இன்னும் நம்மோடு கூட இருப்பதை நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்தாலே போதும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய வாழ்க்கையில செய்யந்தான் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த விடுதலையை நினைத்து கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். அதனால்தான் அவர் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார். அதற்கு பிற்பாடு வசனத்திலே சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தன்னை விடுவித்து தன்னை பாதுகாத்தபடினால், தனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை கொடுத்தபடினாலே கர்த்தரை ஸ்தோத்தரித்தார் என்றால், நாட்களை கர்த்தர் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு கொடுத்த விடுதலைக்காய் எல்லா விதமான போராட்டத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுத்த அந்த தேவனுக்கு எப்பொழுது மகிமை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் நாட்களே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒருவேளை இப்படிப்பட்ட விடுதலை பெறாமல் காணப்படுவீர்களானால் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். சகல விதமான பாவங்களையும் மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் உங்கள் யாவருடைய பாவத்திலிருந்து விடுதலை தர போதுமானவர். கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட தூய இரத்தத்தினாலே உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் போதுமானவர். ஏதோ ஒருவருக்காக ஒரு இரத்தம் சிந்தவில்லை, இந்த உலகத்தில் காணப்படுகிற சகல மனிதர்களுக்காக, சகல மனிதர் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாகவே கல்வாரி சிலுவையில் மரித்தார். இன்றும்
பிதாவினுடைய வலது பரிசுத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய திருப்பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுதலை செய்வார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார். செபிக்கலாமா? எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வித போராட்டையும் எங்களுடைய சுயபலத்தால் ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாத ஆண்டவரே. உம்முடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே தகப்பனே அவைகளை ஜெயிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவீராக. இப்படிப்பட்ட இந்த பாவ சோதனைகளிலிருந்து விடுதலை பெறாமல் தவித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை என் தேவன் விடுதலை செய்வீராக. ஒரு மகத்தான விடுதலை உம்மால் கொடுக்க முடியும் ராஜா. நீர் விடுதலை செய்து அவர்களை சந்தோஷத்தின் பாதையிலே, ஆறுதலின் பாதையிலே, மகிழ்ச்சியின் பாதையிலே என் தகப்பனை வழி நடத்துங்க. யாவரையும் உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமேன், ஆமேன்.